சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் ஆவியானவரை கானம் பண்ணுகிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடனே வாழ்த்துகிறது. மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதோ இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வசனத்தை தியானிக்க போகின்றோம். அதனாலே நாம் பலனடைய போகின்றோம். யோவான் 14:18 என்ன சொல்லுகிறது? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மீட்பர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிற பொழுது விசேஷ விதமாய் தன்னுடைய மெய்யான சீடர்களிடத்திலே அவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இதிலே பல அர்த்தங்கள் இருக்கிறது. எந்த அர்த்தத்தை விசேஷமாய் நாம் எடுப்பது? ஒரு நேரம் வருகிறது, மீட்பர் இயேசு கிறிஸ்து மனு குலத்திற்காக தன் ஜீவனை கொடுத்து பின்பு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து அவர் வருகிறதை குறித்தும் பிதாவினிடத்திற்கு பரமேறிய பின்பு திரும்பமாய் வந்து சீஷர்களை பார்ப்பதை குறித்தும் கூட அவர் அவ்வாறு சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தையாக அது இருக்கிறது. எப்படி இது தெளிவாக உங்களுக்கு தெரியும்? யோவான் 14:28 இவ்வாறு சொல்லுகிறது, நான் பிதாவினிடத்திற்கு போகிறேன், திரும்ப உங்களிடத்திற்கு வருவேன் என்று உங்களுக்கு சொன்னேனே என்று யோவான் 14:18 சொன்ன அதே வசனத்தை 28 விளக்கம் கூறுகிறார் மீட்பர் இயேசு கிறிஸ்து. அப்படியே இந்த உலகத்தில் அவருடைய சீஷர்கள் 11 பேர் அறைக்குள்ளே இருக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமானார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்ற வார்த்தை அப்படியே பலித்தது. இன்றைக்கும் கூட இதே வசனம் நமக்கு நேராக வாக்குத்தத்தமாய் கடந்து வருகிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திற்கு வருவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வீட்டில் சுகவீனத்தின் நிமித்தம் கைவிடப்பட்டவர்களைப் போல கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கலாம். இல்லாவிட்டால் நீங்கள் பண பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டவர்களாக, கடன்பட்டவர்களாக, மற்றவர்களுக்கு உடன்பட்டதிலே நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொண்டவர்களாக தவியாய் தவித்துக் கொண்டு நின்று கொண்டு இருக்கலாம். இந்த வசனம் உங்களுக்கு நேராய் வருகிறது. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அப்படியானால் அவருடைய மெய் சீடர்களாய் நாம் இருந்தால் போதுமானது. திக்கற்றவர்களாக மீட்பர் இயேசு கிறிஸ்து நம்மை என்றைக்கும் விட மாட்டார். வருவார், நம்முடைய தேவன் வருவார். மீட்பர் இயேசு கிறிஸ்து வருவார், உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டார். ஒரு சில நேரங்களில் நீங்கள் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய போராட்டங்களை சந்திக்கிற பொழுது, அதாவது பிசாசின் போராட்டங்கள், பில்லி சூனியங்கள், எதிராய் கிரியை செய்கிற மாந்திரீகங்கள் என சிலர் போராடி கொண்டிருக்கலாம். நீங்கள் மெய்யாகவே தேவனுடைய பாதத்தில் அர்ப்பணித்து தேவனை பற்றி கொண்டவர்களாக பின்மாற்றத்தில் கால் வைக்காமல் தேவனுடைய வழிகளில் நடப்பீர்களானால் உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் குறி சொல்லுதலும் இல்லை. ஒருவேளை ஆனால் தேவனுடைய வழிகளை நீங்கள் அறியாமல் இருக்கிற ஆரம்ப காலகட்டத்திலே உங்களை சத்துரு எதிர்க்கலாம். பவுல் முதல் விசை பிரசங்கம் பண்ண எழுந்திருக்கையில் சத்துரு வாகிய பிசாசு அவரை மிகவும் எதிர்த்தான். அப்பொழுது மீட்பர் இயேசு கிறிஸ்து வந்து அவருக்கு துணை நின்றார். அப்ப அவரை திக்கற்றவராக விடாமல் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார்.
திக்கற்றவர்களாக அல்லது திக்கற்றவராக பவுலை விடாமல் பிசாசின் போராட்டத்தில் துணை நிற்க வந்தபடியே உங்களுக்கு எதிராக இருக்கிற வெள்ளி சூனிய போராட்டங்கள் அல்லது எந்த போராட்டமாக இருந்தாலும் என்ன, அப்படிப்பட்ட பிசாசுகளின் சேட்டைகளை எல்லாம் ஒடுக்கி அதே வேளையில் அவர் வந்து நிற்பார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். அன்றைக்கு சீடர்களுக்கு ஒரு தரம் அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம், வேதாமத்தில் இருக்கிற அந்த வாக்குத்தத்தம் நமக்கு இன்றைக்கு அப்படியே உதவுகிறது, நம்மை கை தூக்கி விடுகிறது. வானமும் பூமியை ஒளிந்தாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாதுன்னு மீட்பர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார்ல. அதனால உங்களுடைய கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். இல்ல ஆவிக்குரிய பிரகாரமான போராட்டத்தில் அல்லாவிட்டால் இந்த உலகம் மாமிசம் போராடுகிறதுல நான் விழுந்து பாவத்தை செய்து பரலோக ராஜ்யத்துக்கு போகாமல் இருந்து விடுவேனோ என்று நீங்கள் ஒருவேளை கலங்கலாம். உங்கள் சரீரமாகிய பாண்டத்தை கனமாயும் பரிசுத்தமாயும் ஆண்டு கொள்ள அறியும்படி வாரத்தில் 2-3 தரம் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்கள். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் செய்யவும் அவருடைய ராஜ்யத்தில் சேரும் மட்டாக நீங்கள் உத்தமமாய் நிலை நிற்கவும் இது அவசியமாய் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவன் என்று போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். சரீரத்தை எப்படி ஒடுக்கி கீழ்ப்படுத்துறது? ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர், உபவாச ஜபந்தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குமாரன் நம்மை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நாம் விடுதலை ஆகிறோம். பிதாவும் கூட இதில் ஒத்தாசை அனுப்புகிறார், உதவி செய்கிறார். வேதாமத்திலே நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவே அழகாய் பிதாவை குறித்து சொல்லி இருக்கிறார். அன்றியும் நீ ஜெபம் பண்ணுகிற பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் அப்படின்னு சொன்னா, நீங்கள் திக்கற்றவர்களாக விடப்படுவதில்லை. மீட்பர் இயேசு கிறிஸ்துவினால் சரியான நேரத்துக்கு அவர் முதலாவது வருவார். அதனோடு பிதாவின் வல்லமையும் வெளிப்படும், அவருடைய கிரியைகள் வெளிப்படும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதாமத்திலே ஒரு ராஜாவை குறித்து சொல்லும் பொழுது அவர் சிறைப்பட்டு போவதை கர்த்தர் முன்னறிவித்தார். வாசிக்கிறேன், எரேமியா 32:5. அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான், நான் அவனை சந்திக்கும் மட்டும் அங்கே அவன் இருப்பான். ஒரு குறிப்பிட்ட ராஜா சிதேக்கியா ராஜாவை சிறைப்படுத்தி கொண்டு போகிற பொழுதும் நான் அங்கே அவனை சந்திக்கும் மட்டும் அவன் அங்கே இருப்பான், சிறையிருப்பில் இருப்பான். நான் அங்கே அவனை சந்திப்பேன். அந்த சந்திக்கிற வேளை வரும் வரைக்கும் அவன் சிறையில் இருப்பான் என்று அந்த ராஜாவை குறித்து சொல்லப்பட்டது. இது ஒருவேளை நீங்கள் பிரச்சனைகளில் கட்டுண்டவர்களாக சிறைப்பட்டவர்களைப் போல பண பிரச்சனை, சுகவீனம், பலவீனங்கள், போராட்டங்கள், மனிதர்களால் வருகிற சவால்கள், எதிர்ப்புகள், சஞ்சலங்கள், இப்படி என ஏதோ ஒரு சிறையிருப்பில் இருப்பது போல உணர்கிறீர்களோ? இல்லை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்து சொன்னபடி வருவார்.